நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கம்பெனியில வந்து 25,00,00,000 வந்து ஆட்டைய போட்டது வந்து நம்ம அபிஷேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மூலியமா வந்து நம்ம மதுமிதா வந்து சொல்ற வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்துறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வீட்டுக்கு வெளியில வந்து 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே மதுமிதாவுக்கு வந்து டவுட் வந்துருது. யார் இவங்க அபிஷேக் கிட்ட வந்து ஒரு மாரி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து டவுட் வந்துருது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க கண்டுக்காம வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து வீட்டுக்குள்ள வந்து மேனேஜர் வராங்க. மேனேஜர் வந்தோனே தான் தற்செயலா வந்து அந்த பிரச்சனைய வந்து பேச ஆரம்பிக்காங்க. இதுக்கு முன்னாடி 25,00,00,000 பிரச்சனை வந்து போச்சுல்ல, அத வந்து மேனேஜர் வந்து நம்ம மதுமிதாவிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்காங்க. மேடம் உங்களுக்கு 1,00,00,000 வந்து சார் குடுத்ததுக்கே வந்து நீங்க வாய பொளந்தீங்களே! கம்பெனில வேலை பார்க்க ஒருத்தர் வந்து 25,00,00,000 அடிச்சுட்டு அசால்ட்டா போயிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? 25,00,00,000 அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, ஆமா 25,00,00,000 அடிச்சுட்டு அவர் பாட்டுல போயிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன கௌதம் இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கேட்டேங்க. அவன தான் அடிச்சு வேலைய விட்டு அனுப்பிட்டேனே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னது வேலைய விட்டு அனுப்பிட்டீங்களா? அவன வேலைய விட்டு அனுப்பிட்டீங்க. அந்த 25,00,00,000 எங்க போச்சு? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. அத கேட்டோனே அபிஷேக் வந்து தூக்கி வாரி போட்டுருது. ஐய்யய்யோ! அந்த 25,00,00,000 நம்மகிட்ட தானே இருக்கு. இப்ப நம்ம பக்கம் திரும்பிருவாய்ங்க போலயே! அப்டி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கௌதம் இப்படி ஏமாளியா இருக்கீங்க? அதாவது அவன விட்டு வேலைய விட்டு அனுப்புனது வந்து அவன் திருடினதுக்கான சமம். திருடினதுக்கு வந்து நீங்க குடுத்த தண்டனை. ஆனா அவன் திருடின காசு எங்க? அத ஃபர்ஸ்ட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாரி வந்து மதுமிதா வந்து சொல்றாங்க. சரிங்க விடுங்க. இப்போ உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி அவனோட டீட்டெயில்லாம் குடுத்துடுறாங்க. அவனோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே குடுத்துடுறாங்க. எப்படியாவது வந்து என்னோட காச வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா அபிஷேக் வந்து நைஸா வெளியில நழுவி வராரு. நழுவி வந்துட்டு அவர் வந்து கால் பண்றாரு. அவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த 25,00,00,000 கூட சேர்ந்து ஆட்டைய போட்டார்ல அவருக்கு. அங்கிட்டு பார்த்தா போலீஸ்காரங்களும் கால் பண்றாங்க. 2 பேருமே வந்து ஒரே டயத்துல கால் பண்றாங்க. டக்குன்னு பார்த்தா போலீஸ்காரங்க ஃபோன வந்து அவர் எடுத்துடுறாரு. நான் வந்து எஸ்ஐ பேசுறேன். என்னய்யா அங்க வந்து கௌதம் சார் வீட்ல வந்து 25,00,00,000 அடிச்சுட்டு நீ பாட்டுல அலையிற. எங்க இருக்க? உடனே இங்க வா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சார் நான் அடிக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வாயா உன்ட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கையும் களவுமா பிடிச்சுட்டாங்க. பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம அபிஷேக் வந்து லட்சுமணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மாமா நம்மலாம் சிக்க மாட்டோம். நீங்க எதுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா விடுங்க. அவன் வந்து போலீஸ் கையில சிக்க மாட்டான். இங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில வந்து போலீஸ் கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட வந்து அடிச்சு இழுத்துட்டு வராரு போலீஸ்காரு. மாப்பு என்னமோ பெருசா சொன்னியே! அவன் வீட்டுக்கே வரமாட்டான்னு சொன்னியே! அங்க பாரு வீட்டுக்கே போலீஸோட வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐயோ! என்னய்யா சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்காங்க. பார்த்தா போலீஸ்காரங்க வந்து கூட்டு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயய்யோ! கதை கந்தல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழ விறுவிறுன்னு அந்த காசு எங்கடா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கௌதம் நார்மலா கேட்காங்க. எனக்கு தெரியாது சார் நான் எடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கன்னத்திலே ஒரு ஒப்பு வச்சு ஒழுங்கா இப்போ உண்மைய சொல்லல அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்றாங்க. சார் அது வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்கே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மதுமிதா அத வந்து நோட் பண்ற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.